ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் நீங்க கூகுள் பிளே ஸ்டோருக்கு அடிக்கடி விசிட் பண்ணுவீங்க. எதுக்கு? உங்க போனுக்கு தேவையான ஆப்ஸுக்காக நீங்க அங்க போவீங்க. ஆனா அதே கூகுள் பிளே ஸ்டோரோட செட்டிங்ஸ்ல ஒரு முக்கியமான ஒரு ஃபீச்சர் இருக்கு, ஆர்கைவ் ஆப்ஸ். கேள்விப்பட்டிருப்பீங்க. புது செட்டிங்கா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க ஆன் பண்ணி வச்சிருப்பீங்க. ஒரு சில விஷயங்களை நீங்க படிச்சுட்டு ஆன் பண்ணி வச்சிருப்பீங்க. பட் அதுக்குள்ள ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. அதைத்தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோல பதிவு பண்ண போறேன். சோ அதை நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணுங்க, நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோவை எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்ப அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்மார்ட் போன் நம்ம வாங்குறோம்னா அந்த ஸ்மார்ட் போனோட இந்த இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கு பாத்தீங்களா, அது 16 GB 32 GB 64 GB வரும். சோ அந்த காலகட்டத்துக்கு அவ்வளவு ஸ்டோரேஜ் போதுமானது. பட் இப்போ அப்படி இல்ல. இப்ப வரக்கூடிய ஸ்மார்ட் போன்ல பாத்தீங்கன்னா 128 512 256 ஏன் 1 TB வரைக்கும் ஸ்மார்ட் போன்ல வந்துருச்சு. இருந்தும் யூசர்ஸ்க்கு இந்த ஸ்டோரேஜ் பத்தல. அடிஷனலா என்ன பண்ணுவாங்கன்னா SD கார்டை வாங்கி சொருவாங்க. சோ இப்படி இருந்துமே யூசர்ஸ்க்கு திருப்தி இல்ல. இருந்தாலும் கூகுள் தரப்புல இருந்து நிறைய வழிகள்ல தேவையில்லாத டேட்டாவை ரிமூவ் பண்ணுங்க, அப்போ உங்களுடைய இன்டர்னல் ஸ்டோரேஜை அதிகப்படுத்த முடியும் அப்படிங்கிற விஷயங்களை அங்கங்க முன் வைக்கிறாங்க. இருந்தாலும் எத்தனை பேர் ஃபாலோ பண்றாங்கன்னு தெரியல. கூகுள் பிளே ஸ்டோர்ல ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. நிறைய பேர் யூஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அதுல லைட்டா 2 வரிகளை போட்டிருப்பாங்க. நீங்க இதை ஆன் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி உங்களுடைய இன்டர்னல் ஸ்டோரேஜோட அளவை கூட்டலாம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதாவது உங்க போனோட ஸ்டோரேஜ் லோவா இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், அவ்வளவு போட்டிருப்பாங்க. உள்ள டீப்பா போய் படிச்சோம்னா நிறைய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதுல ஒரு சில விஷயத்த நான் உங்களுக்கு பதிவு பண்ண போறேன். இப்ப அந்த கூகுள் பிளே ஸ்டோரோட செட்டிங்ஸ்ல ஆர்கைவ் ஆப்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொடுத்திருக்காங்க. இது ஆட்டோமேட்டிக்கலி செயல்படும். நீங்க ஜஸ்ட் இதை ஆன் பண்ணா போதுமானது. சோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க பிளே ஸ்டோர்ல வரம்புக்கு மீறி நீங்க நிறைய ஆப்ஸை வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க, பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. எல்லாத்தையுமே பயன்படுத்திக்கிட்டு இருப்பீங்க, பயன்படுத்த மாட்டீங்க, அப்படித்தானே? அப்படி இருக்கும்போது இந்த பயன்படுத்தாத ஆப்ஸ் குறிப்பிட்ட நாள் வரைக்கும் பயன்படுத்துவீங்க, அதுக்கப்புறம் அப்படியே கடப்பில போட்டுருவீங்க. அந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் என்ன பண்ணா தேடி பிடிச்சி அதோட இன்ஸ்டாலேஷன் ஃபைலை வந்து ரிமூவ் பண்ணும். ஆப்ஸை ரிமூவ் பண்ணாது, இன்ஸ்டாலேஷன் ஃபைலை ரிமூவ் பண்ணும். ஆப்போட ஐகான் டிஸ்பிளே ஆகும். நீங்க அதை பயன்படுத்தினீங்கன்னா அதோட டேட்டாவை சேர்த்து வச்சிருக்கும். மறுபடியும் நீங்க அந்த ஆப்பை வந்து எப்ப விசிட் பண்றீங்களா, ஜஸ்ட் அந்த ஆப் மேல ஒரு தட்டுனீங்கன்னா மறுபடியும் இன்ஸ்டாலேஷன் ஆகி நீங்க முழுமையா பயன்படுத்தும். அந்த மாதிரி ஒரு செட்டப் தான் இந்த ஆர்கைவ் ஆப்ஸ். ஆட்டோமேட்டிக்கலி நடக்கூடிய ஒரு விஷயம். இது எங்க இருக்கு அப்படிங்கறத நான் உங்களுக்கு காட்டுறேன், தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க ஆண்ட்ராய்ட் போனை ஓபன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கூகுள் பிளே ஸ்டோர் எங்க இருக்குன்னு கண்டுபிடிங்க, ஓபன் பண்ணுங்க. இப்போ டாப் ரைட்ல ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கும், அதுக்குள்ள போங்க. அதுக்கப்புறம் செட்டிங்ஸ் இருக்கும், அதுக்குள்ள போங்க. அதுக்கப்புறம் ஜெனரல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ள போங்க. அதுக்கப்புறம் பேஜ் கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணுங்க. பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி ஆர்கைவ் ஆப்ஸ். சோ இந்த செட்டிங்கை நீங்க ஜஸ்ட் ஆன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன, நீங்க இந்த பயன்படுத்தாத ஆப்ஸ் எல்லாத்தையும் ஆட்டோமேட்டிக்கலி இதுவே ஆர்கைவ்ல போட்டு வச்சிரும். சோ அந்த ஸ்பேஸை வந்து நீங்க அதிகப்படுத்தலாம். அதாவது உங்களுக்கு மிச்சப்படுத்தி கொடுக்கும், உங்களுக்கு அதிகமான ஸ்பேஸ் கிடைக்கும். மற்ற விஷயத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம். எப்போ அந்த ஆப் உங்களுக்கு தேவைப்படுதோ மீண்டும் நீங்க இன்ஸ்டால் பண்ணி பயன்படுத்தலாம். இந்த செட்டப் வந்து கம்ப்ளீட்லி உங்க போன்ல இருந்து ரிமூவ் பண்ணாது. நீங்க முதல்ல இருந்து டவுன்லோட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு சின்ன இன்ஸ்டாலேஷன் மட்டும் பண்ணா போதுமானது. இது யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா, போனோட ஸ்டோரேஜ் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படிங்கிறவங்க இதை பயன்படுத்தலாம். இப்ப பிளே ஸ்டோர்ல போயிட்டு ஆட்டோமேட்டிக்கலி ஆர்கைவ் ஆப்ஸை வந்து நீங்க ஆன் பண்ணிட்டீங்க. இப்போ கூகுள் என்ன பண்ணுன்னா அந்த மாதிரி ஆப்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணும். இப்ப நீங்களே மேனுவலா எந்த ஆப்பை வந்து நீங்க பயன்படுத்த மாட்டீங்களோ தற்சமயத்துக்கு நீங்க அந்த ஆப்பை வந்து ஆர்கைவ் பண்ணி வைக்க முடியும். எப்படி கேக்குறீங்களா? நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆப்பை நான் செலக்ட் பண்றேன், இன்ஃபர்மேஷனுக்குள்ள போறேன். போன உடனே கீழே பாருங்க ஓபன் ஆர்கைவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை நான் தட்டுறேன். ஆர்கைவ்டு அந்த ஆப்போட நேம் பாத்தீங்கன்னா மத்த எல்லாமே உங்களுக்கு வந்து கிரே கலர்ல மாறிடுச்சு. கீழே ஆப் டீடைல்ஸ் மட்டும் உங்களுக்கு விசிபிளா இருக்கு. இது வந்து டைரக்டா பிளே ஸ்டோர்ல கொண்டு போகும். சரிங்களா? அங்க போறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்றேன், இதுல இருந்து நான் வெளியே வந்துடுறேன். அந்த ஆப்போட ஐகான் வந்து கிரே கலர்ல இருக்கு. இன்ஸ்டாலேஷனுக்கு உண்டான ஒரு ஐகானை டிஸ்பிளே பண்ணுது. அதோட இன்ஸ்டாலேஷன் ஃபைலை மட்டும் தான் ரிமூவ் பண்ணிருக்கு. மீண்டும் என்ன பண்றேன், அதை நான் தட்டுறேன். தட்டின உடனே ரீஸ்டோர் ஆப்போட நேம் ஃப்ரம் கூகுள் பிளே ஸ்டோர் ரீஸ்டோர் பண்றேன். ரீஸ்டோரிங் கீழே பார்க்கலாம் ஒரு மெசேஜ் டிஸ்பிளே ஆகுது. ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் மற்ற ஆப்ஸ் மாதிரி உங்களுக்கு விசிபிள் ஆயிடும். மீண்டும் நார்மலா பயன்படுத்தலாம். சோ இது வந்து இண்டிவிஜுவலா நீங்க பண்ணக்கூடியது. கூகுளா
பண்ணக்கூடிய விஷயத்த நான் உங்களுக்கு முதல்ல காட்டியிருப்பேன். மேனுவலா நீங்க குறிப்பிட்ட ஆப்ஸை வந்து ஆர்கைவ்ல போட்டு வைக்கலாம். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஆட்டோமேட்டிக்கலி ஆர்கைவ் ஆப்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் பிளே ஸ்டோர்ல இருக்கு. நீங்க இந்த வீடியோ மூலமா பார்த்திருப்பீங்க. கண்டிப்பா உங்களுக்கு முழுமையா தெரிஞ்சிருக்கும். நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்காது. அதனால யார் யாருக்கெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அவங்களுக்குலாம் இதை ஷேர் பண்ணி கொடுங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா யூடியூப் காரன் இல்ல யூடியூப் நிறைய பட்டனை வச்சு தொலைச்சிருக்கேன், அதுல ஒண்ணு தட்டி விட்டுக்கோங்க. அது கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு. இதை பத்தி நல்ல ரீதியில உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக்.